நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் மகிழ்வோடு தண்டலோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். 104.7 104.9 அலைவரிசைகள் www.slbc.lk என்ற இணையதள முகவரி, அதே போல SLBC ஆப்ஸினூடாகவும் தண்டல் 18 நிமிடம். எப்படி சொல்றேன், இந்த நேரத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களோட பக்கத்துல நிற்பான்னு சொல்லி. உங்களை எல்லாம் பார்த்து வளர்ந்துதான் இப்போ ஒரு 18-20 வருஷமா மீடியாவில் இருக்கிறோம். உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். முதல் தடவை உங்களை நேரில் பார்த்துருக்கிறேன். ரொம்ப நான் சிரம் தாழ்த்தி நன்றியாக தெரிஞ்சுக்கிறேன். அனௌன்சஸ் இந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல குவாலிட்டியான பாடல்களை கொடுக்க பார்க்கலாம். ஒலிபரப்ப வெளியிலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவைக்கு என்ன பாட்டு இப்படி போடுறாங்க, என்ன எந்த பாட்டு இப்படி நிக்குது, என்ன அறிவிப்பாளர்களுக்கு தெரியாதான்னு தான் லிசனர்ஸ் யோசிக்க, நேர்கள் யோசிப்பாங்க. நாங்க நேர்களுக்கு சொல்ல முடியாது, இதுதான் பிரச்சனை சொல்ல முடியாது. இப்போ நீங்க இன்டர்வியூ எடுக்கிறபடியா இந்த பேசிக் பிரச்சனை என்னன்றதை நான் சொல்றேன். நாங்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்றது, அது இந்த 100 வருஷத்துல 100வது வருஷம் கடக்க போற இந்த சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அதை எனக்கு வெளியில மக்களுக்கு சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். ஆம்ஸ்ட்ராங் கால் வச்ச பொழுது அப்போ நாங்கள் விடிய வானொலியை போய் கொண்டிருக்க, அந்த வானொலியில முதல் மனிதன் காலடி வைக்கிறான் என்றது எல்லாத்தையும் ஒளிப்பதிவு செய்து இன்றைக்கும் எங்களுடைய பெரிய இசத்தட்டு வடிவத்தில் இருக்குது. நூற்றாண்டு விழாவில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் எனது வாழ்க்கையின் 50 வருட காலங்களை இங்கே கழித்திருக்கிறேன் என்று சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒளிப்பதிவு நாடாக்கள் எல்லாம் இங்கே இருக்கு. அந்த பெருமை SLBC தான் இருக்கு. அது வெளியில இருந்து வர கலைஞர்கள் கூட சொல்ற ஒரு விஷயம். இந்தியால இருந்து வரவங்க கூட சொல்லுவாங்க. இந்த சேவை கிட்டத்தட்ட ஒரு 2007ஆம் ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் ஆகுது. இப்ப 19 வருஷத்துல நீங்க என்ன ஃபீல் பண்ற இலங்கை வானொலியில ஒரு அறிவிப்பாளர் அப்படிங்கிறது ஒரு பெருமை. அந்த பெருமை இன்று வரைக்கும் இருக்குது. அது நான் மட்டும் இல்ல, இங்க வணக்கம். அதாவது சரியாக 16ஆம் தேதியோடு இலங்கை அன்னை வானொலி, தென்றல் மற்றும் அதனோடு இணைந்த அனைத்து வானொலிகளும் 100ஆண்டு விழாவது இலங்கையில காண்கின்றது. குறிப்பாக பிபிசிக்கு பிறகு தெற்காசியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது வானொலி சேவை அப்படின்ற பெருமை இந்த SLBC தென்றல் வானொலி காணப்படுகின்றது. எனவே இந்த தென்றல் வானொலியில் இருக்கக்கூடிய அந்த செட்டப், அதில் லைப்ரரி, இங்க இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய அவருடைய அனுபவங்கள், என்ன மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் படைக்கப்படுது, எப்படி பாடல்கள் ஒளிபரப்பப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ நான் முற்றுமுழுதான் இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இப்போ நாங்கள் உள்ள போறோம். இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பாளர்கள், அதே நேரத்தில் என்ன வகையில செயற்பாடுகள் நடைபெறுது அப்படின்னு தான் இந்த காணொலியில் பார்க்க போறேன். வாங்க உள்ள போய் பார்க்க. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் லங்கா குவன் விதுலி சங்ஸ்தாவ் ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் எல்லாம் சிலோன் ரேடியோ என்பதாக சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா பௌத்தா லோக்க மாவட்டத்தில் இது அமைப்பெற்றிருக்கிறது. அதாவது பௌத்த லோக்க மாவட்டத்தில் நாங்கள் இதில் வந்தால் இந்த SLBCக்குள்ளே வரலாம். SLBCன்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா ரூபானி கார்ப்பரேஷன் இருக்குது, இதுதான் அது. ரைட். இப்போது நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் குறித்து சில விஷயங்களை, ஏன்னா நூற்றாண்டுகளை இது கடக்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆசியாவிலேயே பழமையான வானொலி சேவை இதுதான். எனவே இது குறித்தான விடையை தான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். என்னென்ன சேவைகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம். சுவதேசிய தமிழ் சேவை, ரேடியோ ஸ்ரீலங்கா, சிட்டி FM, தென்றல் FM, வெலந்த சிலைய, இப்படி இத்தனை சேவைகள் இப்பொழுது இங்கே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் சேவையில் இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிலோன் ரேடியோன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு விளங்கும். பாருங்கள், இங்கே இருந்தால் எல்லா ஒளிபரப்பும் இலங்கை முழுவதும் செல்கின்றது. முக்கியமான நபர் உங்களுக்கு தெரிந்திருக்கும், பெரியசாமி சீதாராமன் ஐயா இருக்கார். அண்ணா வணக்கம். வணக்கம். நூற்றாண்டு விழாவில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் எனது வாழ்க்கையின் 50 வருட காலங்களை இங்கே கழித்திருக்கிறேன் என்று சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், 1972ஆம் ஆண்டு சிறுவர் மலர் நிகழ்ச்சியூடாக இந்த வானொலி நிலையத்துக்கு காலடி எடுத்து வைத்தனர். இன்று வரை 2025 வரை இன்னும் இருக்கிறேன் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேயர்கள் அநேகமாக அறிந்திருப்பீர்கள். என்னால் முடிந்த வரையில் இந்த கலைத்துறைக்கு என்னால் முடிந்த சேவைகளை செய்திருக்கிறேன், வானொலியூடாகவும் மற்றும் கலைத்துறையூடாகவும். பிபிசிக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட ஆசியாவினுடைய பழமையான ரேடியோ சேவையினுடைய அலுவலகம் இது. மாக்கோனியன் இதில் போட்டிருக்காரு. இதை போட்டது மாக்கோனியன்.
மார்க்கோனி எம்பளம் கிடைச்சது. இது வந்து இரண்டாவது உலக மகாயுத்தத்துல எம்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் யுத்தமா சண்டை பிடிச்சு கொண்டு வரைக்கல இலங்கை என்ற கடல் எல்லைக்குள்ள வச்சு அது காயமடைஞ்சா அது விபத்துக்குள்ளாக்கி அது வந்து கரையொதுங்கினதை வந்து புத்தளம் கடற்கரையில அந்த கதையை கரை ஒதுங்கினோன்னா அந்த கப்பலை அப்படியே அவங்க கையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஜெர்மன் கப்பல் எம்டன். அதால இப்ப யாராவது கொஞ்சம் அப்படிக்குள்ள புத்தி இருக்கிறாக்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ சரியான எம்டன்டான்னு சொல்றதுக்கு தான். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க எங்களுக்கு எம்டன்டா எங்களுக்கு விளங்குறே இல்லை. பிறகுதான் எங்களுக்கு விளங்கிச்சு எம்டன் என்ற ஒரு நீர்மூழ்கி நாசகாரியா சொல்றது நாசகாரி நீர்மூழ்கி கப்பல் ஜெர்மன் கப்பல். அந்த கப்பல் ஒதுங்கினோன்னா அந்த கப்பல்ல கிடந்ததான் இந்த டிரான்ஸ்மீட்டர்ஸ் கப்பல் இயந்திரங்கள் தான் இது. இந்த இயந்திரத்தை கழட்டி கொண்டு வச்சுதான் நாங்கள் முதல் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன ஒலிபரப்பு பொருளில் இருக்கிற கொட்டா ரோட்ல ஆரம்பிச்சது. ஒரு சின்ன ரூம்ல இருந்து ஆரம்பிச்சது. அதுங்கிற காலம் இல்லை, எங்களுக்கு முன்னேறுடைய காலம். அதில் ஆரம்பிச்சு அந்த ஒலிபரப்பு தான் இப்போ தொடர்ந்து வந்து 100 வருஷங்களா கடந்து கொண்டு வந்திருக்கு. இப்போ நாளையோட 100வது கடந்து கொண்டு வருதுன்னு சொல்றதை விட உண்மையிலேயே அன்னை வானொலி என்று தான் சொல்லுவேன். அன்னை வானொலி என்று எல்லாரும் சொல்றதுன்ற அர்த்தமே அதுதான். தாய் தான், ஒரு தாய் வானொலி. உள்நாட்டு மட்டுமில்லை, கடல் கடந்த வெளிநாடுகளிலும் இருக்கிற எத்தனையோ ஒலிபரப்பாளர்கள் எல்லாம் இங்கே இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களையும் அனுபவத்தையும் வச்சு தான் நாங்கள் ஒலிபரப்பை செய்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒலிபரப்புன்னா ரொம்ப சுகமாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஒலிபரப்பு எப்படி செய்யலாம்ன்ற அந்த அடிப்படை தெரிஞ்சபடியே நல்லா அழகாக செய்துட்டு போகிறாங்க வெளிநாட்டு. அதால வெற்றியும் காண்றாங்க, அதில் பேரும் எடுக்கிறாங்க. ஆனால் அடிப்படை எங்க? இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம், இந்த இலங்கை வானொலி தான். இதில் என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 48 வருடங்களை தொட்டுட்டேன். 47 வருஷம் முடிஞ்சு 48 வருடங்களை தொட்டாச்சு. அதன்படி இப்போ இந்த மிஷினில் இந்த டிரான்ஸ்மிட்டிங் மிஷினில் வேலை செய்திருக்கிறோம்ன்ற பெருமையே ஒரு பெரிய பெருமை. அதாவது 2வது உலக மகாயுத்தத்தில் போர்க்கப்பல் எம்டன் என்ற போர்க்கப்பலில் இருந்த டிரான்ஸ்மீட்டரில் நாங்கள் அதில் கை வச்சு வேலை செய்திருக்கிறோம் என்று சொல்றதே எங்களுக்கு பெரிய ஒரு பெருமை. அந்த பெருமை கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காத பெருமை எனக்கு கிடைச்சது. என்னோட அதில் 8 பேர் இருந்தவங்க, அவங்க எல்லாரும் இதில் வேலை செய்தவங்க தான். இப்போ எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒலிபரப்பு நிலையத்தில் வேலை செய்கிறது உண்மையிலேயே இன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்குமே எனக்கு அது மன சந்தோஷம், மன சாந்தி. அதில் தான் நாங்கள் வேலையிலேருந்து ஓய்வு நிலை அடைந்தாலும் கூட இன்றைக்கும் தொடர்ந்து நாங்கள் இதுக்குள்ள வந்து போகிறதுக்கு காரணம் என்னென்றால், பிறந்த வீட்டில் 24 வருஷம், புகுந்த வீட்டில் 37 வருஷம், இதுக்குள்ள 47 வருஷத்தை நான் கடந்திருக்கிறேன். லைப்ரரியில் இருக்குது டப்டிஸ்க்னு சொல்றது. டப்டிஸ்க் இதில் போட்டுட்டு டேப்ல இருந்து மெல்லிச பாடல் எல்லாம் அந்த காலத்தில் டேப்ல ஒளிப்பதிவு செய்கிறது. அதை எடுத்து இந்த குரூப் கட்டிங் மெஷின், இந்த மெஷினில் போட்டு பாட்டுல இந்த குரூப் ரெக்கார்ட் பண்ணுறது. இதுன்னு ஆரம்பத்தில் எல்லாமே சந்திர மண்டலத்துக்கு முதல் மனிதன் காலடி எடுத்து வச்சது 1969 நினைக்கிறேன். 69ஆம் ஆண்டு ஆம்ஸ்ட்ராங் கால் வச்ச பொழுது அப்போ நான் படித்து கொண்டிருக்கேன். விடிய வானொலியை போய் கொண்டிருக்கேன். அந்த வானொலியில் முதல் மனிதன் காலடி வைக்கிறான் என்றது எல்லாத்தையும் ஒளிப்பதிவு செய்து இன்றைக்கும் எங்களுடைய பெரிய இசைத்தட்டு வடிவத்தில் இருக்குது. அதெல்லாம் பேருந்து நாங்கள் டப் டிஸ்க்கு மாற்றி எடுத்தது இந்த மிஷின் கொண்டு வந்தது பிறகுதான். நான் 79 வேலைக்கு வரைக்கல இந்த மிஷின்லாம் வந்துட்டுது, இந்த மிஷின்லாம் இருக்குது. ஆனால் பயன்பாட்டில் இருந்தது. இப்போதான் பயன்பாட்டில் இல்லை. இப்போ இந்த சிடி மற்ற கம்ப்யூட்டர் ஈவன் டிரைவ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்போ இதெல்லாம் பயன்பாட்டில் இல்லை. ஆரம்பத்தில் பயன்பாட்டில் இருந்தது. இதில் பயன்பாடு வேலை செய்யற அந்த நவீன தொழில்நுட்பத்துக்கும் இப்போ என்ன வித்தியாசத்தை நீ உணர்றீங்க? எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எது எனக்கு பிடிச்சிருக்க முடியல பழைய தொழில்நுட்பம். ஏன்னா பழைய தொழில்நுட்பம் நிலையானது. இப்ப புதிய தொழில்நுட்பம் எடுத்துக்கொண்டால் வேலை செய்யறதுக்கு சுகம், கடமையாக ரொம்ப சுகமா. ஆனால் அந்த பழைய மேனுவல் சிஸ்டத்துல வேலை செய்யறது வந்து என்ன, அது என்னைக்குமே உறுதியா இருக்கும். எந்த நிமிஷத்துலயும் அது உறுதியான ஒரு பழுது வந்ததில்லை. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் புதிய மாற்றத்துக்கு வந்த காலம் கிட்டத்தட்ட நான் அதுலேயே பழைய மாற்றங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 28 30 வருஷம் அதில் கிடந்தேன். அந்த 30 வருஷத்துக்குள்ள ஒரு காலமும் பழைய மாற்றங்கள் நிற்கல. அதே மாதிரி மணிக்கூட்டு எடுத்துக்கொண்டா, நேரம் காட்டுற மணிக்கூடு இப்பெல்லாம் எலக்ட்ரிக் நின்றோம், டிஜிட்டல் நின்றோம். பழைய காலம் வந்து கரண்ட்ல மட்டும்தான் வேலை செய்யும். அது மெயின் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வர கரண்ட்ல இருந்து வேலை செய்ய அந்த மணிக்கூடு நிற்காமலே ஓடிக்கொண்டே இருக்கும். நாங்கள் வேலை செய்த கட்டம்
ஒவ்வொரு மணித்தியாலம் ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கு ஒரு தடவை பிப்ஸ் சொல்றது. இந்த விசில் சத்தம் மாதிரி பிப்ஸ் சத்தம் கேட்கும். அது 6 பிப்ஸ் இருந்தது. பிறகு அந்த பிரச்சனைக்கு பிறகு சில மாற்றங்களோட அது இப்போ 3 பிப்ஸ் தான் தருது. ஏன்னா அந்த மிஷின் அவுட் ஆஃப் போயிடுச்சு. இருக்கிறத திருத்தி வச்சு அந்த 3 பிப்ஸ் தான் இப்போ எடுக்கிறாங்க. இல்லாட்டி 6 பிப்ஸ் வரும். அந்த 6 பிப்ஸ் மாறுதுன்ற காரணம் அது எல்லாருக்கும் விளங்காது. ஏன் அந்த பிப்ஸ் கொடுக்குறாங்க? 2 காரணம். ஒன்று சரியான நேரத்தை சொல்ல போறோம்ன்ற காரணம். 2வது ஒரு நியூஸ் டீம்னா அந்த நியூஸ் குறியீசம் முடிஞ்சு செய்தி குறியீசம் முடிஞ்சு அந்த 6 பிப்ஸ் வர்றது கேட்டுக்கொண்டிருக்க லிஸ்னஸ் அட்டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த 12:45 ஆக போகுது, நேரம் வந்துட்டுது, 12:45 செய்தி வரப்போகுது, 6 மணி செய்தி வரப்போகுதுன்னு அவையோட அட்டென்ஷன் படுத்துறதுக்காகத்தான் இந்த 6 பிப்ஸ். மற்றது நேரத்தை சரியான நேரம் காட்ட போறோம்ல. அது இப்படியான விஷயங்கள் வந்து அநேகமான நேர்களுக்கு தெரியக்கிற வாய்ப்புகள் இல்லை. எங்களுக்கு அந்த நேரம் அந்த நேரத்தில் அந்த வாய்ப்புகள் இருந்தது. அப்படி பல விஷயங்கள் கன விஷயங்கள் இருக்கு. இசைத்தட்டுகள் எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் பாருங்க, இப்போ சிடியில் வந்து சிடிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் என்ன, ஈவன் யூடியூப்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி பாட்டை போட்டாலும் என்ன, யூடியூப்ல வர அந்த படத்துல பாட்டு என்ன கண்டிஷன்ல இருக்கோ அந்த கண்டிஷன்லாம் நீங்க கன்வெர்ட் பண்ணா ஜம்ப் பண்ணி பாட்டு கேட்காது, குவாலிட்டி இல்லை. அந்த காலத்துல வந்த டிஸ்க் எல்லாம் இன்றைக்கு லைப்ரரியில் இருக்குது. 78 RPM, 33 RPM, 45 RPM. அவ்வளவு டிஸ்கும் குவாலிட்டி, அவ்வளவும் கிறிஸ்டல் குவாலிட்டி பாட்டு. ஆனா அவ்வளவு பாட்டும் இன்னும் கம்ப்யூட்டருக்கு வந்து சேர இல்லை. எல்லாம் கன்வெர்ட் பண்ணல. சிங்களம், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இப்படியான 4-5 மொழிகளில் இருக்கிற பாட்டுகளை போடுற அப்படியே எங்களை சர்வர் புதுசா வேற சர்வரில் இடம் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்குது. அது வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சாலும் நல்ல குவாலிட்டியான பாடல் அப்படி இருந்தாலும் அனௌன்சஸ் இந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல குவாலிட்டியான பாடல்களை கொடுக்க பார்க்கலாம். ஒலிபரப்ப வெளியிலேருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவைக்கு வந்து என்ன பாட்டு இப்படி போடுறாங்க, என்ன இந்த பாட்டு இப்படி நிக்குது, என்ன அறிவிப்பாளருக்கு தெரியாதான்னு தான் லிஸ்னஸ் நேர்கள் யோசிப்பாங்க. நாங்க நீங்களுக்கு சொல்ல முடியாது, இதுதான் பிரச்சனை சொல்ல முடியாது. இப்போ நீங்க இன்டர்வியூ எடுக்கிறபடியா இந்த பேசிக் பிரச்சனை என்னன்றதை நான் சொல்றேன். நாங்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்றது அது இந்த 100 வருஷத்துல 100வது வருஷம் கடக்க போற இந்த சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அதை எனக்கு வெளியில மக்களுக்கு சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 2 கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாமா? கேளுங்க. சரி, உண்மையாவே இப்போ நீங்க 48 ஆண்டுகள் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அரை நூற்றாண்டு, முதல் நூற்றாண்டு வானொலினா அரை நூற்றாண்டு நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. இதுல நீங்க கடக்காத பார்க்காத விஷயங்களே இருக்க முடியாது. இந்த உங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு அனௌன்சரா உங்களோட வாழ்க்கை பயணத்தை கொண்டு போனதுல நீங்க ஏதாவது இது அப்படி ஆகியிருக்கலாமோ அப்படின்ற வகையில் ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கா? நான் வேற துறைக்கு போயிருக்கலாமோ இப்ப யோசிச்சிருக்கீங்க? நிச்சயமா சொல்லுவேன். வேறொரு துறையில நான் ஆரம்பத்துல தேர்வு செய்த துறையே இந்த துறை தான். அதால என்னுடைய அதனால என்னுடைய தந்தையார் வந்து நல்லா பிள்ளைகள் மேலுக்கு நல்லா படிக்கணும், படிச்சு நல்லா அரச உத்தியோகம் செய்யணும்னு அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்தது. 2 வருஷம் இந்த அப்பா என்னோட பேச இல்லை. ஏன்னா இந்த துறையை நான் தெரிவு செய்தேன். இந்த சினிமா பாடலோட சம்பந்தப்பட்டது. சினிமாவுக்குள்ள போயிட்டார் என்ற ஒரு கவலை அப்பாக்கு இருந்தது. பேருந்து இந்த துறையில நான் அறிவிப்பாளராக வந்து செய்தி வாசிக்க துவங்கி வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் போய், ஐயா மகன் நல்லா நீ செய்தி வாசிக்கிற, நல்ல பாடல் போடுற, நல்ல குரல் வழங்குறன்னு சொன்னோன்னே எங்க அப்பாவுக்கு அந்த கோபம் அடங்கிட்டு. இருந்தாலும் இது ஒரு அரசவையில தானே நான் செய்யறது, அப்பாவுக்கு அதுல சந்தோஷம். அது மாதிரி நான் மாணவனா இருந்த காலத்திலேயே நான் தெரிவு செய்தது இந்த துறையை தான். என்றால் படிக்கிற காலத்திலேயே எங்களுக்கு இந்த துறையில வரணும், இந்த சினிமா துறையில எனக்கு செய்ய ஆர்வம் இருந்தது. நான் படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் இந்த தொழில் கிடைக்கும் வரைக்கும் நான் வேலை செய்ததே ஒரு சினிமா தியேட்டர்ல ஒரு மிஷின் ஆப்ரேட்டரா வேலை செய்தேன். ஏன்னா அந்த படத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளணும் அந்த இன்ட்ரெஸ்டால, அந்த ஆர்வத்தால நான் போய் எங்க வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற தியேட்டர் காங்கேசந்துறையில எங்க வீட்டுக்கு முன்னாலே இந்த தியேட்டர்ல போய் 2 வருஷம் ஆப்ரேட்டரா வேலை செய்யலாம். அப்புறம் தான் ரேடியோல கால் பண்றாங்க, போய் அறிவிப்பாளர் தேவைன்னா உடனே அப்ளிகேஷன் போட்டு. இலங்கை பொறுத்தவரை உங்களோட அந்த குரலுக்கு ஒரு தனித்துவமான பேர் இருக்கு. நீங்க முகத்தை பார்க்காவிட்டாலும் உங்களோட குரலை கேட்டாவே கண்டுபிடித்து விடுவாங்க, ஜெயகிருஷ்ணா வந்துட்டாரு என்பதாக. அந்த ஃபீவர் இன்னமும் இருக்கு. ஸோ அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க ஸ்பெஷல் ஏதாவது பண்றீங்களா? அதாவது குரல் என்றது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு வரம் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கட காலங்கள்ல குரல் தேர்வுன்னு ஒன்று இருக்குது. இப்ப அப்படி இல்லை, யார் வேணாலும் இப்ப யாரும் செய்யலாம். அதுக்காக நான் குறை சொல்லல. இப்ப எவரும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். குரல் இருக்கா? தமிழ் மொழி பாருங்க எப்படி போகண்டு, மொழி எங்கேயுமே இல்லை. எனக்கு சில நேரம் தொலைக்காட்சி
விளம்பரங்கள் நான் போய் குரல் கொடுத்து போட்டு அந்த தொலைக்காட்சி விளம்பரங்கள் ஏதாவது எழுத்துப்பிழை இருந்தால் நான் முன்னே சுட்டி காட்டுவேன். இதில் எழுத்துப்பிழை இருக்கு, அதுல குற்று இல்லை, இதுல இந்த லானா வரணும், இந்த லானா வந்திருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன். அது திருத்தி கொள்ளுங்கன்னு சொல்லுவேன். எழுதி கேட்பாங்க, எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்ப பார்த்தா எழுத்துப்பிழைகள் எவ்வளவோ போகுது. அல்லது மற்றது குரல் தமிழ் மொழி தமிழ் மாதிரி இல்லை. பாரதியார் அன்றைக்கே சொன்னார், தமிழினி மெல்ல சாகும் என்று சொன்னார். அது சாகும் இல்லை, செத்துட்டு இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் செத்துட்டு இருந்தா இதை எங்களுக்கு ஆதங்கம் தம்பி. நாங்கள் பிறந்து வளர்ந்து தமிழ்ல வானொலி செய்கிற எங்கட வானொலி மட்டுமில்லை, இந்த சகோதர வானொலியோட தமிழா பேசுறாங்க. இல்லை குரல் எடுத்தா குரலே இல்லை. இப்போ குரல் இல்லாதவர்கள் எல்லாம் இப்ப அறிவிப்பாளர் இருக்கிறாங்க. அது எல்லா வானொலி அநேகமான எல்லா வானொலியும் அது இருக்குது. அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அது வந்து அந்தந்த வானொலி நிர்வாகங்களை பொறுத்த விஷயம். ஆனால் நீங்கள் இப்ப கேட்ட கேள்விக்கான மறுமொழி குரல் தேர்வன் ஒன்று இருந்தது. அந்த குரல் தேர்வில் நான் 9 தரம் ஆடிஷனுக்கு வந்தேன். 9 தடவை ஆடிஷன் வந்திருக்கீங்க? 9 தடவை. அப்ப நான் இந்த குழுமையில தங்கி நிற்கிறேன். அண்ணா இருந்தவரை நான் தங்கி நிற்க மாட்டேன். வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்து இந்த SLBCக்கு வந்து வாய்ஸ் ஆடிஷன், அதாவது குரல் தேர்வு பரிசோதனையை முடிச்சு கொண்டு பரீட்சை. எத்தனை வயசு உங்களுக்கு முதலாவதாக? எனக்கு அப்ப நான் முதல் வரும் பொழுது 22 23 வயசு ஜஸ்ட். ஆலசாலை நடந்து கொண்டிருக்கு, A-level படிச்சு கொண்டிருக்கீங்களே கால் பண்ணோன்னு உடனே விളിக்கிட்டு வந்துட்டேன். அதான் சொன்னேன், நீ ஆரம்பத்துல தந்தையா இருக்கிறோம். அப்ப வந்து நான் இங்க வந்து நாங்கள் 8 பேர் தான் அறிவிப்பாளர்களாக ஈடுபட்டோம். 8 பேர்ல நான் இங்க ஸ்ரீலங்கால இலங்கையில இருக்கிறேன். மிச்ச 7 பேரும் வெளிநாடுகள்ல நல்ல வானொலி நிலையங்கள்ல இன்றைக்கும் சாதிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருவர் சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரியும், அவரை பெரிய பேப்பெல்லாம் வந்தது, இளைய பாரதி என்று சொல்லி. இளைய பாரதி சிவசோதி, அவருடைய பேர் சிவசோதி. அவர் யாழ்ப்பாணம் சுண்ணாத்தை சேர்ந்தவர். சிவசோதி வந்து 76-77 ஆண்டு தான் முதலாவதா வந்து இன்டர்வியூ வந்திருக்கீங்க. இன்டர்வியூக்கு அப்பொழுதே உங்களை தரத்தை ஒட்டிய அறிவிப்பாளர் இருந்தார்களா உலகத்துல ஏனைய இடங்கள்ல? உதாரணத்துக்கு இல்ல, ஏன்னா அந்த காலத்துல தனியார் வானொலி ஒண்ணும் இல்லையே. அந்த காலத்துல தனியார் வானொலி இல்லை, எங்கட வானொலி மட்டும்தான். ஆனால் எங்களுக்கு மூத்தவர்கள் நல்ல வானொலி நல்ல ஒலிபரப்பாளர்களாக இருந்தார்கள். அது எஸ்கே பரராஜசிங்கமாக இருக்கட்டும், இல்லாட்டி மயில் வாகனம் SP மயில் வாகனம் அண்ணன், அதே போல் அப்துல் ஹமீத் அண்ணன், நடராஜ சிவம், இப்படி சந்திரமோகன், இப்படி எல்லாருமே நல்ல குரல் வளம் மிக்கவர்களாகத்தான் இருந்தார்கள். அவ எந்த வயசை கேட்டுதான் எங்களுக்குமே ஆசை வந்தது. நாங்களும் ஒரு அறிவிப்பாளராக போகணும்னு அடிப்படை சினிமாவில் ஆர்வம் இருந்தபடியா அது என்னமோ அந்த அடிப்படையில வந்து கடவுண்ட வரம், அந்த துணை, வாழ்த்து, ஆசி, அதோட சமகாலத்துல ராஜஸ்ரீ அம்மாவோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதனுடைய அனுபவங்கள் எப்படி? ஒர்க் பண்ற அனுபவத்தை சொன்னாலே கண் கலங்குது. அவங்களோட ஒர்க் பண்ற தம்பி, அவரோட வேலை செய்ததெல்லாம் ஒரு பொற்காலங்கள். அது யாருக்குமே கிடைக்காத வரம், அந்த தெய்வ யாருக்குமே கிடைக்காத அந்த தெய்வ ஆசி, அந்த வரம் எனக்கு கிடைச்சது. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட பல அறிவிப்பாளர்கள் அது கிடைச்சது. ராஜேஸ்வரி சண்முகம், புவனலோஜினி, நடராஜ சிவம். ஆரம்பத்திலே வந்து நாங்கள் எடுபட்ட புதிலே நிர்வாகமே எங்களை திறமையா பார்த்துட்டு உடனடியாக எங்களுக்கு நிகழ்ச்சிகளை கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் வரைக்கும் அவ செய்தி அறிவிப்பாளர் சுப்ரா கிரேட் என்று சொல்லுது, அதி உயர்தர அறிவிப்பாளராக இருந்த செய்தி வாசிப்பாளராக சர் சொருபதினார். ஆனால் நாங்கள் வந்த புதிதாக இருந்ததனால் சில விஷயங்களை, நிர்வாக ரீதியான சில விஷயங்களை எங்களுக்கு சொல்லித்தந்தாங்க. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும் என்று குரலை பற்றியோ நாங்கள் அனௌன்ஸ் பண்றதை, அதாவது அறிவிப்பை செய்யறதை பற்றி ஒரு எங்களுக்கு அப்படியான அறிவுரைகள் செய்யலை. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அப்படியே வடிவா செய்த நாங்கள் நிர்வாக ரீதியாக என்னென்ன செய்யணும் என்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே நாங்களோட வேலை செய்தே பெரிய ஒரு பாக்கியம், பெரும் பாக்கியம். இலங்கையில யுத்தம் முடிந்த பொழுது 2009ஆம் ஆண்டு பூநகரில அம்மாவோட ஒரேதாக இணைந்து நான் ஒரு ப்ரோக்ராம் செய்திருக்கிறேன். அதாவது அந்த மக்களை ஆசுவாசப்படுத்தி அந்த மனதிலிருந்து வெளியில கொண்டு வரணுன்றதுக்காக ராஜஸ்ரீ அம்மாவோட ஒரே பிரேம்ல இருந்தது. வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். அந்த புகைப்படம் இன்னமும் இருக்குன்ட்டு. அதான் நீங்க சொல்லும் போது அது எவ்வளோ உயரத்துல இருந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பருந்து மாதிரி வாழ்ந்துருக்காங்க வானொலி துறையில அப்படின்றது. இன்றைக்கு இந்த 100 வருஷத்தை கொண்டாடுறோம் தம்பி. இந்த 100 வருஷத்தை கொண்டாடுறதுல நான் 47 வருஷமா 48 வருஷம், அது என்னுடைய பணி வந்து 48 வருஷம். அதுக்கு முந்தி ஒலிபரப்பை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சன்னு சொன்னால் எனக்கு தெரிந்த வரையில அந்த காலத்துல டாக்டர் KS நடராஜா ஐயா அவர்கள், அதே மாதிரி SK பரராஜசிங்கம், SP மயில் வாகனம் அண்ணன், அதை தொடர்ந்து வந்த அப்துல் ஹமீத்,
உங்கள் தான் உச்சிக்கு கொண்டே உங்களோட வச்சாங்க. வாழ்க்கையில ரோல் மாடல்னு சொல்லி இந்த அறிவிப்பு துறையில அது இங்கிலீஷோ என்ன மொழியா இருக்கலாம், யாரை பாக்குறீங்க ஐயா? என்னை பொறுத்தவரையிலே அறிவிப்பு துறையில நாங்கள் ஒருவரை போல் பின்பற்றி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அல்ல. அது எந்த கலைத்துறையாக இருந்தாலும் எனக்கென்று ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கணும். எனக்கென்று ஒரு தனித்துவத்தை வைத்துக் கொண்டதனால்தான் இந்த வரை நிலைத்து நிற்கிறோம். இது எங்களுக்கு முதல் இருந்த முன்னே அறிவிப்பாளர்களும் எங்களுக்கு சொன்ன அறிவு, உங்களோட சொந்த ஸ்டைல், அதாவது உங்களோட சொந்த பாணியிலேயே செய்யுங்க, உங்களோட சுயமா நீங்க செய்யுங்க. அந்த சுயம்தான் நாளைக்கு நிற்கும்ன்றதுதான் இன்றைக்கு நிற்கிது. சில பேர் ஜெயகிருஷ்ணாவை போல, அப்துல் ஹமீத் போல, ஒரு நடராஜ் சிவம் போல செய்யணும் செய்யறதால அந்த அடையாளமும் இல்லை, இந்த சுய அடையாளமும், ரெண்டு அடையாளமும் இல்லாம தான் நிற்கணும். அது எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் இருக்கிறவங்களும் சரி, இனிமேல் அறிவிப்பாளாக வர நினைக்கிறவர்களும் சரி, உங்களுக்கு எந்த குரலாக இருந்தாலும், இப்பதான் குரலுக்கு பிரச்சனை இல்லை தானே, வந்துட்டு எப்படியாவது செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வாணியை வச்சுக்கொண்டு செய்யுங்க. அந்த உங்களுடைய வாணியில நீங்க செஞ்சுட்டு போங்க, அவ்வளவுதான் சொல்லலாம். நிச்சயம் சொல்ல போனா இப்ப இந்த ஏற்பாடு செய்து கொடுத்தது ஷைலானி மயில் வாகனம், ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த நேரத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களோட பக்கத்துல நிற்பான்னு சொல்லி. உங்களை எல்லாம் பார்த்து வளர்ந்துதான் இப்போ ஒரு 18-20 வருஷமா மீடியாவில் இருக்கிறோம். அவங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். முதல் தடவை அவங்க நேரில் பார்த்துருக்கிறேன். ரொம்ப நான் சிரம் தாழ்த்தி நன்றியாக தெரிஞ்சுக்கிறேன். ஒரு பொருள்லாம் கேட்கல, அப்படி ஒரு உத்வேகம் அப்படி ஒரு இருக்கும். அது அவங்க பின்னு கலைஞ்சி எப்படியாவது இன்டர்வியூ எடுக்கணும் தான் யோசிச்சிருந்தேன். ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருக்கு ஐயா இந்த நூற்றாண்டு விழாவில் உங்களை சந்திச்சதுல. இறுதியா இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, ஆலோசனை, ஏதாவது ஒரு சின்னதா நீங்க என்ன குறை நிறைய சொல்லிட்டீங்க, எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் எதிர்கால வானொலி? ஏன்னா எங்க சிலோன் ரேடியோல இன்னும் பேரு புகழும் இருக்கு. சிவாஜில இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, இப்ப அண்மையில பார்த்த ஒரு திரைப்படத்துல கூட அவர் காமெடியா சொல்லுவாங்க, எங்க இருந்து வரீங்க, நான் சிலோன் ரேடியோல இருந்து வரேன் என்பதாக சொல்வாரு காமெடிக்காக. அப்படி ஒரு பேர் இருக்கும் பொழுது எங்க நாட்டுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு பெருமை இருக்கு. எனவே யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய, இளம் அறிவிப்பாளருக்கு சொல்லக்கூடிய ஏதாவது அறிவுரை, ஆலோசனை? நான் ஒரு அண்ணன் என்று சொல்றதா அல்லது தந்தை என்று சொல்றதா? வானொலி தந்தை என்று சொல்ல மாட்டேன். நான் கடைசி வானொலி தந்தை என்று மார்க்கோனி அவர் வானொலியை கண்டுபிடித்தவர். ஆனால் அதன் பின்பு எங்கள் இந்த ஒலிபரப்பு துறையிலே தந்தை என்பவர்கள் எல்லாம் அவர்கள் அமரராகி விட்டாலும், ஆனால் அவர்கள் எல்லாம் ஜென்ஸ். அண்மைக்கு கூட கிட்ட கூட நாங்க போக முடியாது. அவர்களுக்கு கிட்ட அவருடைய அந்த என்ன சொல்வது, அவருடைய எல்லையை கூட நாங்கள் தொட முடியாது. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றது என்றால், தமிழ் வானொலி, தமிழ் எங்களுடைய தாய்மொழி, தமிழ் எங்களுடைய தாய்மொழி. நாங்கள் அம்மாண்டு தான் பிறந்தோனி, அம்மாண்டு தான் அழுதமே தவிர நாங்கள் வேறு ஏதோ பாஷையில சொல்லி அலையில்லை. ஆக தமிழை தமிழாக பேசும் கொண்டதான் என்னுடைய ஒரே ஆசை. நான் அதை கட்டளையா சொல்லலை, அன்பான வேண்டுகோள். தமிழை தமிழா பேசுங்கள். நல்ல உங்களுக்கு எந்த குரல் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய சுயபாணி என்று ஒன்று இருக்குது, அந்த சுயபாணியில வேலை செய்யுங்க. மற்றது ஆங்கிலம் கலக்காத தமிழை பேசுங்கள். தயவு செய்து அது எந்த வானொலியாக இருந்தாலும் மன்றாட்டமாக நான் கேட்பது, ஆங்கில கலப்பற்ற, எந்த மொழி கலப்பற்ற உங்கள் தாய்மொழி தமிழை பேசுங்கள். இன்றும் கூட பார்க்கிறேன் சிலர் ஓகே பாய் பாய், அதுக்கு தமிழ் இல்லையா? குட் மார்னிங், அதுக்கு தமிழ் இல்லையா? நீ சொல்றது வானொலியில மாத்திரமா? எல்லா ஊடகத்தை எடுத்தாலும் இப்பொழுது ஊடகத்தில் நான் வெளிப்படையாக பேசுகிறேன் தம்பி. நான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவன் அல்ல, வெளிப்படையாக சொல்றேன். சில வானொலிகளை பார்க்கும் போது இந்த நோய் புறநாட்டிலிருந்து வந்த நோயாகத்தான் இருக்கிறது. நேற்றும் ஒரு இசை நிகழ்ச்சி பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியை நாம் பார்ப்பதே இல்லை. இப்பொழுது பார்ப்பதற்கான காரணம், சினிமா துறையில் பாட வந்தால் பணத்துக்காக தமிழில் பாடுகிறீர்கள். ஆனால் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்தவுடன் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார்கள். அந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் பாமர மக்கள், ஆங்கிலம் தெரியாத பிள்ளைகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றவர். அவரிடம் போய் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார்கள். இடையிடையே ஒரு தமிழ். அதே போல் நீ இந்திய தொலைக்காட்சி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் அது இப்ப வெளிநாட்டு தொலைக்காட்சி எல்லாத்துக்கும் போயிட்டு, வெளிநாட்டு ரேடியோ எல்லாத்துக்குமே போயிட்டு. நான் சொல்வது என்னுடைய ஒலிபரப்பு அனுபவத்துக்கு நான் சொல்வது, தமிழை தமிழாக பேசுங்கள். மொழி கலப்பற்ற சுத்தமான தமிழ், அழகான தமிழ். இந்த அழகு தமிழ் எங்கும் கிடைக்காது. அது எந்த அளவுக்கு அழகாக நாங்கள் பேசுகிறோமோ தமிழும் அழகு பெறும், நாங்களும் அதனால் பெருமை கொள்வோம். இதைத்தான் ஒன்று சொல்லலாம். மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது இதைத்தான், ஒரு ஒன்றும் இல்லை. எனக்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. நீங்க ஏற்படுத்தி தந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த
நன்றிகளும் எனக்கு பாக்கியம் என்றால் தமிழை தமிழாக பேசுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம், வேற ஒன்றும். சரி, மிக்க நன்றி. உங்களுடைய பெருமதியான நேரத்தை இந்த 100ஆண்டு விழா நாளில் தந்திருக்கீங்க. இதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் செஞ்சனோ தெரியல. இந்த சந்தர்ப்பத்துக்கு என்ன நேரமில்லைன்னு சொல்ல விடவே இல்லை, எடுத்துட்டீங்க. எனக்கு ஊடகவியலாளர் அப்படின்றத தாண்டி எனக்கு ஒரு யூடியூபரா இருக்க சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வராங்க. ஏன்னா சோசியல் ஆக்டிவிட்டியா இருக்கிறதுல ஷைலானிக்கு தெரிந்திருக்கும், பல காணொலிகள் பதிவு செய்வேன், அது எப்படியாக எடுத்துருவேன். யூடியூப் என்று சொன்னதும் அதை இதில் குறிப்பிடலாமோ தெரியவில்லை. ஊடக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஒளி பதிவு செய்யக்கூடிய இந்த ஊடகத்துக்கு பொருத்தமோ தெரியவில்லை. ஊடகத்தை இப்பொழுது யூடியூப் ஒன்று செய்து போட்டால் அது 30 வினாடிக்கு செய்து போட்டால் என்ன, 30 நிமிடத்துக்கு செய்து போட்டால் என்ன, 5 நிமிடத்துக்கு செய்து போட்டால் என்ன, எனக்கு பணம் பெற வேண்டும், யார் யார் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி யார் யார் பார்க்கிறார்களோ அந்த அளவுக்கு பணம் பெற வேண்டும் என்பதற்காக கேமரா எடுத்து இந்த பாதை இப்படித்தான் போகிறது என்று காட்டுகிறார்கள். அந்த பாதை தெரியாதவன் யாரும் இருக்க முடியாது. இந்த தண்ணீர் இப்படித்தான் ஓடுகிறது என்று காட்டுகிறார்கள். அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். எப்படி பருப்பு காய்ச்சுவது, எப்படி வியந்து பார்த்த விஷயங்கள் யூடியூப்ல எதையுமே நான் வியந்து பார்ப்பதில்லை. என்ன எல்லோருமே இப்பொழுது அதை ஒரு தொழிலாக பணத்துக்காகத்தான் செய்கிறார்கள் தவிர உண்மையிலே யூடியூப் என்பது தம்பி, நாங்கள் அடிக்கடி வானொலியும் சொல்வது ஒன்று, சமூக ஊடகங்கள் இந்த வலைத்தளங்களை தயவு செய்து பயனுள்ள வகையில் செய்யுங்கள். அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள், பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள். அப்பதான் உங்களை போன்றவர்கள் பயனுள்ள வகையிலே பதிவிட வாய்ப்பாக. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கோடானு கோடி பெருமதியான வார்த்தைகளை தான் சொல்லியிருக்கீங்க. இப்படியான விஷயங்களை மற்றவங்களை கொண்டு போய் சேர்க்கணும் ரொம்ப நான் பெருமிதம் அடைகிறேன். இது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா தான் நினைக்கிறேன். நல்ல விஷயம். இதே மாதிரி இதே போன்ற சில விஷயங்களை எடுத்து நீங்கள் யூடியூப் சரி அல்லது எதையும் போட்டாலும் கூட மேலேயே அது ஒரு பெருமதியான விஷயம் தான். பெருமதியான விஷயம் மட்டுமில்ல, எங்கெங்க எது சென்று அடைய வேண்டுமோ அது சென்று அடைந்துடும். அதான் ஏன்னா சார், அண்ணா, ஆசான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு. சந்தோஷம், ரொம்ப நன்றி. எனவே ஷைலானி மயில் வாகனம் கேமரா ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு கை வலிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட இன்டர்வியூ சந்திக்கலாம். இது ஒரு தனி செக்மெண்டா நான் உங்களுக்காக தரேன். ஐயா சொன்ன மாதிரி இது காசுக்காக எல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்த பதிவு செய்யணும், இது மற்றவங்களுக்கு போய் சேருன்ற ஒரே ஒரு நோக்கமே தவிர இது சப்ஸ்கிரைபரோ இல்லைன்னா ஒரு ரெவன்யூவோ இல்லைன்னா ஒரு இன்கமோ கிடையாது. அதுக்காக ஐயாவுக்கு மனமாக நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். இந்த 100ஆண்டு விழாவில் இந்த மண்ணில் நிற்கிறதுக்கான எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததுக்காக நன்றி. அடுத்த காணொலியை நீங்க தொடர்ச்சியாக எதிர்பார்த்து கொள்றீங்க. என்னது மகாகவி பாரதியார் பாடல்கள். இது இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒளிப்பதிவு நாடாக்கள் எல்லாம் இங்கே இருக்கு. அந்த பெருமை SLBC தான் இருக்கு. அது வெளியில இருந்து வர கலைஞர்கள் கூட சொல்ற ஒரு விஷயம், இந்தியால இருந்து வரவங்க கூட சொல்லுவாங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கிறது தமிழும் சிங்களமும் பாடல்கள் அடங்கிய ஒளிப்பதிவு தட்டுக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஸ்பீட்ல இருக்கு ஒவ்வொரு தட்டுக்களும். இது இந்த கையில இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா 33, ஒரு நிமிஷத்துக்கு 33 தரம் சுத்தும். 33 ஸ்பீட், 45 ஸ்பீட், அதே மாதிரி 78 ஸ்பீட் ரெக்கார்ட்ஸ் தான் இங்க இருக்கு. பிளே பண்ணுவேன். அந்த இயந்திரம் இந்த பாடல்கள் எல்லாம் பிளே பண்றதுக்கான இயந்திரம், ஒளிபரப்பு செய்யற இயந்திரம் தான் நீங்க அங்க பாக்குறீங்க பாருங்க. இதுதான் அந்த பார்த்திருப்பீங்க பழைய காலத்துல ஒரு 2005ஆம் ஆண்டுக்கு முதல் வரைக்கும் இந்த ரெக்கார்ட் மெஷின்ஸ், அதுக்கு பிறகு நிறைய பாடல்கள் இருக்குது டேப்ல. ஒளிப்பதிவு நாடாவில் இருக்கிற பாடல்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒளிபரப்பு செய்யறதுக்கு ஒரு லைவ் ஸ்டூடியோல எல்லாமே இருக்கும். கான்சோல் இப்படி இருக்கும், இந்த பக்கம் 2 இப்படி ரெக்கார்ட் மெஷின் இருக்கும், இந்த பக்கம் 2 டேப் மெஷின் இருக்கும். அது தவிர விளம்பரங்கள் போடுறதுக்கு கார்ட்ரிட்ஜ் இருக்கும், சீட். இப்படி பெரிய ஒரு இயந்திர வட்டத்துக்குள்ளதான் அப்ப இருந்து நாங்க வேலை செய்தாங்க 2005க்கு முதல். அதுக்கு பிறகு எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கு. அதை நாங்க ஸ்டூடியோக்கு போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு சிடிஸ் இருந்துச்சு. சிடிஸ்ல பாட்டுகள் எல்லாம் வந்தது ஒரு காலத்துல. இந்த இதுல இருக்கிறதெல்லாம் நம்பர் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த இலக்கங்களுக்கு உரிய ஃபைல்ஸ் இருக்கு. என்னென்ன நம்பர்ல என்னென்ன பாட்டு இருக்குன்றது எங்கள்கிட்ட ஃபைல் இருக்கு. அதே மாதிரி இந்த ரெக்கார்ட்ஸுக்கும் பெரிய பெரிய ஃபைல்ஸ் இருக்கு.
அந்த ஃபைல்ல போய் தேடிட்டு அதுக்கு பிறகு அந்த நம்பர் தான் இங்க வந்து நாங்க தேடி அனுப்புவோம். அப்ப எல்லாம் ஷெட்யூல் பண்ணுவாங்க. பாட்டு எல்லாம் ஒரு கிழமைக்கு முதலே என்னென்ன ப்ரோக்ராமுக்கு என்னென்ன பாட்டு போட போறோம்ன்றது ஷெட்யூல் பண்ணிடுவோம். அந்த ஷெட்யூலை வந்து இங்க அனுப்பினா இங்க வந்து லைப்ரரியன் இருக்கிறார், அவர் வந்து அந்த பாட்டு எல்லாம் ஒவ்வொன்றா தேடி எல்லாமே நம்ம வயசுல இருக்கு. இதுல ஒரு நம்பர்ஸ் இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குது, அதுல இருந்து ஒவ்வொன்றா எடுத்து பெரிய ட்ராலி ஒன்று இருக்கு. அந்த ட்ராலியில முதல் நாளே பாட்டுகள் ப்ரோக்ராம் எல்லாம் போய் டீம்ல கொண்டே ஷெட்யூல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கையாளுற ஒரு பெரியதொரு கலை கூடமா தான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இருந்தது. நீங்க சுத்தி பாக்குறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. மொழி பாடல்கள் இதுல வந்து இந்த லைப்ரரியில தமிழும் சிங்களமும் இருக்கு. ஹிந்தி பாடல்களுக்கு இன்னொரு இடம் இருக்கு. இன்னொரு இடத்துலதான் ஹிந்தி பாடல்களும் இங்கிலீஷ் ஆங்கில பாடல்களும் இருக்கு. இது நிறைய பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள முழுமையாக இருக்கிறது தமிழ் மற்றும் சிங்கள பாடல்கள். ஒரு பல்கலைக்கழகம் எல்லா பாடல்களும் இருக்கு, எல்லாமே ரெக்கார்ட்ஸ், எல்லாமே ரெக்கார்ட்ஸ். இது சிங்கள பாடல்கள். இந்த பாத்தீங்களா சிங்களம் தூக்கி பார்த்தா தெரியும், பாரமா இருக்கும் பாத்தீங்களா. 250 இருந்து 500 கிராம் கூட இருக்கும் இல்லையா. யூனிவர்சிட்டில வேலை செய்றீங்க இப்ப. மியூசிக் யூனிவர்சிட்டி. எஸ், ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். நிறைய அனுபவங்கள். இது பாத்தீங்கன்னு சொன்னா சின்னது. இது வந்து எல்பி பக்த துருவ மார்க்கண்டேயா தமிழ் பாட்டு. பக்த துருவ மார்க்கண்டேயா. நாங்க வெளியில பீம்ல போய் பார்க்கலாமா? சரி. தமிழ் தியானதாய பல சினிமாங்களே எல்லாமே பாடல்கள் பின்னர் நிகழ்ச்சிகள் எல்லாமே கணினிமயப்படுத்தப்பட்டதுனால, கம்ப்யூட்டரைஸ் பண்ணினதுனால இந்த டேப்ஸ்ல இருக்கிறது எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க கம்ப்யூட்டருக்கு. இது வந்து அப்படியே பயன்படுத்தப்படையில முந்தி ஒரு டேப்ல ரெக்கார்ட் பண்ணினா அதை அழிச்சிட்டு அதுல வேற ப்ரோக்ராம் வேற நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணுவான். இது ஒரு ஆவணமா இருக்குதோ என்ன கூட எல்லாம் டேப்ஸ். இதெல்லாம் ஃபுல்லா டேப்ஸ். எல்லாம் சொன்ன மாதிரி இது ஒரு பல்கலைக்கழகம் தான். ஒரு படங்களும் இங்க வந்து ஆவணப்படுத்தப்படுது. இது வந்து நிகழ்ச்சிகள் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒளிப்பதிவு நாடாக்கள் ப்ரோக்ராம். பாடல்களும் இருக்கு, பாட்டும் இருக்கு. இல்ல இல்ல, இது வந்து எங்கிட்ட லைவ்ல போற ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ். லைவ் பீம்ஸ் இதுக்குள்ள போறது லைவ் பீம்ஸ். ஒவ்வொரு தருணங்களையும் விழா போன்று மின்னிட வைத்திடும் நியூ ரெட் ரோஸின் அழகழகான வெட்டிங் பிரைடல் இமிடேஷன் ஜுவல்லரிகள், பரதநாட்டிய ஆபரணங்கள், காஸ்மெட்டிக் ரகங்கள் ஏராளமாய் உங்களுக்கு தேவையான பரதநாட்டிய ஆபரணங்களை வாடகைக்கு பெற்றிடுங்கள். இப்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை 0112 433 638. இலங்கை வானொலியின் வெற்றி பயணம். அண்மை வானொலி அகவை 100 காண்பதற்கு இன்னும் இருப்பது ஒரு நாள் மட்டுமே. நூற்றாண்டு கொண்டாட்டத்தின் மகிழ்வோடு தண்டலோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். 104.7 104.9 அலைவரிசைகள் www.slbc.lk என்ற இணையதள முகவரி, அதே போல SLBC ஆப்ஸினூடாகவும் தண்டல் 18 நிமிடம் மதிய விருந்தோடு நேர்கள் இணைந்திருக்கும் நேரம் இது. சரி, இப்போ முக்கியமான ஒரு விடயத்தை அப்படி நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நேர்களோடு. இந்த அனர்த்த நிலைமை காரணமாக உங்களுக்கு
அவசரனை வழங்குவோர் இலங்கையின் அதி உயர்ந்த நகை மாளிகை சரிதா ஜுவல்லரி இலக்கம் 43 சுட்டியாமத்திலே கொழும்பு 11. உங்கள் சேவை எங்கள் தங்கம். நம்முடைய சேவை இந்த சேவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2007ஆம் ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் ஆகுது. இப்ப 19 வருஷத்துல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன ஃபீல் பண்ற, இலங்கை வானொலியில ஒரு அறிவிப்பாளர் அப்படிங்கிறது ஒரு பெருமை. அந்த பெருமை வந்து இன்று வரைக்கும் இருக்குது. அது நான் மட்டும் இல்ல, இங்க வேலை செய்யற எல்லாருக்குமே அப்படியான ஒரு உணர்வு இருக்கும். நிச்சயமா சிறந்த அறிவிப்பாளர் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு ஆமா, செய்திக்கு நினைக்கிறேன் இல்லையா? செய்திக்கும் கிடைச்சது. 2 தடவை ரைகம் விருது, சிறந்த தங்க குரல் விருது கிடைச்சிச்சு இங்க. அதான் தங்க மாதிரியா இருக்கீங்க. சோ இந்த வானொலி சேவையில நீங்க மிஸ் பண்ண ஏதாவது விஷயம் இருக்கா? நம்ம இங்க வந்ததால அதை மிஸ் பண்ணிட்டோம் இல்ல, அப்படி எதுவுமே இல்ல. ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து இந்த ரேடியோ கேட்டே வளர்ந்தனால இந்த பழைய பாடல்கள் அதெல்லாம் பரிச்சயம் அதிகமா இருக்குது எனக்கு இன்று வரை. அப்ப இங்க ஒரு அறிவிப்பாளரா வரணும் அப்படிங்கறது இந்த சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேறிருக்கு. மத்தபடி வேற எந்த தொழிலுக்கு போகணும் அப்படின்னு எந்த ஆசையும் இல்ல. அறிவிப்பாளர் அப்படிங்கிறது பிடிச்சு செய்யற ஒரு தொழில் இது. சரி, ஒரு டேக் எடுக்க போறாங்க.